எஸ் குட் ஈவினிங். என்னோட நேம் கிரிஷ். நான் வந்து சென்ட்ரல் ப்ரொவின்ஸில் நுவரெலியாவில் இருக்கேன். ஐ திங்க் நான் வந்து இந்த குரூப்புக்கு வந்து ஒரு 4 டைம்ஸ் மாதிரி என்னோடய ஃபீட்பேக் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் ஒவ்வொரு தடவையும் இன்கம் எடுக்கும்போது நான் வந்து என்னோடய ஃபீட்பேக் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போது நிறைய பேர் கேட்டிருக்கலாம், இல்லாட்டி புதுசாக அதுக்கு பிறகு ஜாயின் பண்ணவங்க நிறைய பேர் இருக்கலாம். ஸோ எல்லாருக்கும் நான் இப்போயும் வந்து நான் ஒரு இன்கம் எடுத்திருக்கேன். ஸோ அதோட ஃபீட்பேக் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். டோட்டலாக வந்து இந்த ரைஸ் ட்ரிப்பில் வந்து நான் வந்து ஒரு 2000 மட்டும்தான் கட்டி ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணி ஒரு 2 to 3 months இருக்கும். இப்போ வரைக்கும் என்னோடய டோட்டல் ஏர்னிங்ஸ் வந்து 64,000 இருக்கும். சரியா? ஐ மீன் 2000 பேக்கேஜில் வந்து ஒரு 11 தடவை ரிங் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட 10,000 பேக்கேஜும் வந்து நான் ஆக்டிவ் பண்ணியிருக்கேன். அதுவும் வந்து இதே 2000 பேக்கேஜில் ஏர்ன் பண்ண காசை வச்சு தான் 5,000 பேக்கேஜும் நான் ஆக்டிவ் பண்ணேன். அப்படி ஆக்டிவ் பண்ணி அதுலேயும் வந்து ஒரு 2 times 20,000 இன்கம் எடுத்திருக்கேன். ஸோ டோட்டலாக பார்க்க போனால் ஒரு 13 times வந்து நான் இதில் இன்கம் எடுத்திருக்கேன். 64,000 ரூபா. ஸோ இந்த அமௌண்ட் வந்து நான் ஒரே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், அந்த 2,000 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட்டில் தான் இவ்வளவு நான் ஏர்ன் பண்ணேன். ஸோ இது மட்டும் இல்லை, இதுக்கு பிறகு நான் அடுத்தடுத்த இன்கம் எடுக்க போகிறதும் வந்து அகெயின் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை, அந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை வச்சு தான் நான் எடுக்க போகிறேன். அதுக்கு பிறகு வந்து நான் என்னோடய ஒர்க்கு, என்னோடய எஃபர்ட்ஸ், அப்புறம் என்னோடய டீம்மேட்ஸ் அவங்களோட எஃபர்ட்ஸ் அப்படி கைட் பண்ணி வந்தனால ஸோ இவ்வளோ தூரத்துக்கு வந்து இன்கம் எடுக்க முடிஞ்சிச்சு. ஸோ எனக்கு மட்டும் இல்லை, இதில் ஜாயின் பண்ணியிருக்க ஒவ்வொரு சிங்கிள் பர்சனுக்கு வந்து இதுலேருந்து பெரிய லெவலில் இன்கம் எடுக்கலாம். இதை விட பல மடங்கு இன்கம் நீங்கள் எடுக்கலாம். ஸோ நான் ஏன் இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, என்னாலேயே வந்து பார்ட் டைமாக இந்த பிஸ்னஸை செய்கிற என்னாலேயே வந்து இவ்வளோ ஏர்ன் பண்ண முடியுதுன்னா, இப்போ நீங்களாம் வந்து பார்ட் டைமாவோ இல்லாட்டி ஃபுல் டைமாவோ இந்த பிஸ்னஸாக டெடிக்கேஷனாக எடுத்து செஞ்சீங்க அப்படின்னா இந்த அமௌண்ட் இல்லை, இதை விட பல மடங்கு நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். ஸோ எல்லோரும் கண்டினியூஸாக ஒர்க் பண்ணுங்கள். உங்களோட லீடர்ஸை வந்து கான்டாக்ட் பண்ணி அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப் போகிறதுக்கான ஐடியாஸ் எடுத்துகிட்டு ஸோ எல்லோரும் ஒர்க் பண்ணுங்கள். இதில் இன்கம் இப்போ எல்லாருக்கும் வந்து இதில் வந்து கான்ஃபிடென்ட்டாக இருப்பீங்க இதில் இன்கம் வருது அப்படின்ட்டு. ஸோ அதில் யாருக்கும் டவுட் இருக்காது. ஏன்னா இன்கம் ஏர்ன் பண்ணுறவங்க எல்லோரும் வந்து அவங்களோட இன்கம் ப்ரூஃப் வந்து போட்டுட்டு தான் இருக்காங்க குரூப்பில். ஸோ குரூப்லேயும் போடுறாங்க, இந்த மாதிரி ஃபீட்பேக்ஸும் கொடுக்குறாங்க. ஸோ இன்கம் வந்து நமக்கு வந்து ஒன் டைமில் கிடச்சிருது. ஸோ அதனால் கண்டினியூஸாக இந்த பிஸ்னஸை வந்து எடுத்து செய்யுங்க. பெரிய லெவலில் நீங்களும் ஏர்ன் பண்ணலாம். ஓகே.